ஹாய் காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் வாட் இன்ஜின். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா காலைல ரயில்வே ஸ்டேஷனுக்கு போயிட்டு கிண்டி, அங்கேருந்து அப்படியே எக்மோர் போயிட்டு எக்மோர்லேருந்து நானும் மார்ட்டின் ப்ரோ பிக்கப் பண்ணிட்டு ஸ்ட்ரைட்டாக நெக்ஸா மாலுக்குள்ளே இந்த வீட்டுக்கு தேவையான பொருளாக வாங்குறதுக்கு சோஃபா இந்த மாதிரி தானே பார்த்துருக்கீங்க. ஆனால் நெக்ஸா மாலுக்குள்ளே ஒரு ஹவுஸ் ஹோல்டு சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் வாங்குற இடத்துக்கு போனால் ஃபுல் அண்ட் ஃபுல் டிஃப்ரெண்ட்டாக நான் பார்த்து ஷாக் ஆன விஷயம் இந்த பெயிண்டிங்ஸ். இதெல்லாம் நம்ம ஊரில் எப்படின்னு தெரியல காய்ஸ், ஆனால் ஃபாரினில் பார்த்தீங்கன்னா இதுக்கான விலையே வேறு, மதிப்பும் வேறு, இதை வர்ணிப்பாங்க அவங்களாம். ஸோ இந்த மாதிரி விஷயத்தை தாண்டி நாங்கள் இன்னும் நிறைய விஷயம் பார்த்தோம். இந்த ஆர்கிடெக்ட்ஸ் அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் பயங்கரமாக வர்ணிச்சிருந்தாங்க. இதெல்லாம் பக்கா இதுவாக இருந்து. ரெண்டாவது புத்தா ஸ்டாச்சுவிலேருந்து விநாயகர் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. இந்த கப்பை பாருங்களேன், இந்த பிரம்மி டைம்லலாம் அந்த மம்மிஸ் அவங்க அந்த காலத்தில் யூஸ் பண்ண, எகிப்தில் யூஸ் பண்ண அந்த ஒயின் இது பண்ணுறதுக்கான யூஸ் பண்ண கப்ஸு மாதிரி இருந்தது. கப்ஸுனால் அதை ஊற்றி இதிலேருந்து பகிர்ந்துப்பாங்கன்னு சொல்லிட்டு. அதையும் தாண்டி நம்ம மாயோன் கிளாக் இருக்குது பார்த்திங்களா, அது டைம் முடிஞ்சால் உலகமே அழிஞ்சிரும்னு சொல்லிட்டு அந்த நாட்டில் இருக்கிற ஆஃப்ரிக்கன்ஸ் யூஸ் பண்ண அந்த முகமூடி இது தான் இந்த சிம்பிள்ஸ். இதை வச்சு இங்கே ஒரு ஃபேஸ் இது மாதிரி வச்சுருந்தாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு நாங்கள் ஸ்ட்ரெயிட்டாக ரெட் ஹில்ஸ் போயிருந்தோம். ஸோ நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் இன்னும் நிறைய பார்க்குறோம், நிறைய விஷயம் கற்றுக்குறோம். ஸோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் காய்ஸ்.